வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். வாழ்வெல்லாம் பாட்டு. வாழ்வெல்லாம் பாட்டுல ஒரு எம்.எஸ். விஸ்வநாதன் சாருடைய ஒரு பாட்டு, இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் அவர்கள் இயக்கத்துல வந்த இந்த படம். பொதுவாகவே பாலச்சந்தர் சார் படம்னாக்க அந்த படத்துல அந்த ஒரு பாட்டு வருதுன்னா அந்த பாட்டுக்குள்ளார அந்த கதையினுடைய கரு, அந்த கதையினுடைய மையம் அது கொண்டு வந்து வச்சிருவார். அதுக்குள்ளார எந்த படமா வேணாலும் எடுத்துங்க, எந்த பாடல் வேணாலும் எடுத்துங்க, பாலச்சந்தர் சார் படத்துல அது கண்டிப்பா இருக்கும். அப்படி ஒரு பாட்டு தான் அது. 80களில் வேலையில்லா பட்டதாரிகளை கொண்டு பாலச்சந்தர் சார் ஒரு படம் பண்ணியிருந்தார், வறுமையின் நிறம் சிகப்பு அப்படின்னு. அந்த வறுமை நிறம் சிகப்பு அப்படிங்கிற படத்துல தான் திலீப் அறிமுகமாகிறாரு, நடிகர் எஸ்.வி. சேகர் சார் அறிமுகமாகிறாரு. எஸ்.வி. சேகர் சார் அதற்கு முன்னாடி நினைத்தாலே இனிக்கும்ங்கிற படத்துல ஒரே ஒரு சீன் வந்திருப்பாரு. இந்த படத்துல 3 நாயகர்கள்ல ஒருவராக எஸ்.வி. சேகர் வந்திருப்பாரு. இந்த ஸ்ரீதேவி நடித்த இந்த படம் டெல்லியில தான் முக்கால்வாசி பெரும்பான்மையா எடுக்கப்பட்டது. படித்த பட்டதாரி இளைஞர்கள் 3 பேரும் எங்கெங்கேயோ பிறந்து எங்கெங்கேயோ வளர்ந்து ஒரு இடத்துல சந்தித்து சோத்துக்கு கஷ்டப்படுறாங்க, வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. தலைநகரம் டெல்லியில். தலைநகரம் டெல்லி இன்னைக்கு இல்லை, அன்னிலேருந்தே அப்படி ஒரு பிரச்சனையோட தான் இருக்குங்கிறத பாலச்சந்தர் சார் அப்பவே தெல்ல தெளிவாக காமிச்சிருந்தார். பசி, அந்த பசியை மறக்க வைக்கிறதுக்கு என்ன பாட்டு, அந்த பாட்டு தான் இந்த பாட்டு. இந்த பாட்டு தான் வாழ்வெல்லாம் பாட்டு. கவியரசு கண்ணதாசன் ஐயா அவர்கள் எழுதின இந்த பாட்டு எஸ்பிபி அவர்களுடைய குரல்ல. அந்த பாட்டில் செங்கோட்டையிலிருந்து எல்லா பகுதிகளையும் அவ்வளவு அழகா காமிச்சு இந்த பாட்டினுடைய வரிகளுக்கு இந்த நாடு என்னடா பண்ணுது அப்படிங்கிறது மாதிரியான கேள்வியோட இருக்கும். அப்ப இந்திரா காந்தி அம்மையாருடைய ஆட்சி நடந்துட்டு இருந்தது. கை சின்னம் அதெல்லாம் கூட படத்துல ரொம்ப தைரியமா காமிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு தடையெல்லாம் விதிக்கிற மாதிரிலாம் கூட ஒரு சூழல் ஏற்பட்டது. இந்த பாட்டு பசி, பசியோட 3 பேர் இருக்காங்க, கமல், திலீப், எஸ்.வி. சேகர். அப்படின்னும் போது வரும்போது கமல் வந்து தான் வயிற்றுல அடிச்சுக்குவார். பாட்டு ஒண்ணு பாடு தம்பி பசிய கொஞ்சம் மறந்திருப்போம், பாட்டு ஒண்ணு பாடு தம்பி பசிய கொஞ்சம் மறந்திருப்போம், பாரதத்து தலைநகரில் தேடு தேடு வேலை தேடு தம்பி, பாரதத்து பெருமை தன்னை பாடு பாடு சோறு எதுக்கு தம்பி. போட்டாரா வார்த்தைய? வறுமை. பாட்டு ஒண்ணு பாடு தம்பி பசிய கொஞ்சம் மறந்துருப்போம், பாட்டு ஒண்ணு பாடு தம்பி பசிய கொஞ்சம் மறந்துருப்போம், பாரதத்து தலைநகரில் தேடு தேடு வேலை தேடு தம்பி, பாரதத்து பெருமை தன்னை பாடு பாடு சோறு எதுக்கு தம்பி, பாட்டு ஒண்ணு பாடு தம்பி பசிய கொஞ்சம் மறந்திருப்போம், பாரதத்து தலைநகரில் தேடு தேடு வேலை தேடு தம்பியோ, பாரதத்து பெருமை தன்னை பாடு பாடு சோறு எதுக்கு தம்பி. வெஸ்டர்ன் ஸ்டைலெல்லாம் வரும் அந்த பாட்டில் எம்எஸ்வி அவர்கள். அந்த இடத்துல வந்தார வாழ வச்சு சொந்தங்களை எங்க வச்சு பூமி எங்கும் பேரெடுத்தோமே தம்பியப்போ, ஊர் முழுதும் புத்தி சொன்னோமே, வந்தார வாழ வச்சு சொந்தங்களை எங்க வச்சு பூமி எங்கும் பேரெடுத்தோமே தம்பியப்போ, ஊர் முழுதும் புத்தி சொன்னோமே. அடுத்த வரி பாருங்க. பட்டணத்து வீதியிலே பட்டம் பெற்ற ஆணும் பெண்ணும் ஈட்டிலிக்கும் தோசைக்குமா சுத்தி சுத்தி வாராரப்பா, பாருக்குள்ளே நல்ல நாடு பாரதம் தான் சொல்லுங்கப்பா, பாட்டு ஒண்ணு பாடு தம்பி பசிய கொஞ்சம் மறந்திருப்போம், பாரதத்து தலைநகரில் தேடு தேடு வேலை தேடு தம்பி, பாரதத்து பெருமை தன்னை பாடு பாடு சோறு எதுக்கு தம்பி. அடுத்தாப்புல வரிகள் பாருங்க. கங்கை, காவிரி, தாமிரபரணி, புனித நதி, புண்ணிய நதி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம்ல. வற்றாத கங்கை என்றும் வாழாத பொன்னி என்றும், பொன்னினா காவிரி,
வற்றாத கங்கை என்றும் வாழான பொன்னி என்றும் கற்றாத ஆறிலே பானாலும் கத்தாழை விளையுதேப்பா. ஓ, நாம் பிறந்த சீமையிலே நாம செஞ்ச பாவம் இல்லை, நாம் பிறந்த சீமையிலே நாம செஞ்ச பாவம் இல்லை. அப்பனுக்கும் அம்மாவுக்கும் ஆசை வந்த தோஷம் அப்பா, அப்பனுக்கும் அம்மாவுக்கும் ஆசை வந்த தோஷம் அப்பா. காவிரியில் முங்கி விட்டு காவி கட்டி போவோம் அப்பா. பாட்டு ஒண்ணு பாடு தம்பி, பசிய கொஞ்சம் மறந்திருப்போம். பாரதத்து தலைநகரில் தேடு தேடு வேலை தேடு தம்பி. பாரதத்து பெருமை தன்னை பாடு பாடு, சோறு எதுக்கு தம்பி. அடுத்தாப்புல அந்த டெல்லியினுடைய கிரௌடு, அதை காம்பர். ஊரெல்லாம் பிள்ளை அப்பா, உள் வீடு நிறையுதப்பா, கூரையிடும் தொங்குதே அப்பா. கூரைனாக்க இன்னைக்கு தாவேக்காவில அந்த இளைஞர்கள்லாம் கூரையிலெல்லாம் தொங்குறாங்கல்ல, கண்ணதாசன் அதை சொல்லல. ஊரெல்லாம் பிள்ளை அப்பா, உன் வீடு நிறையுதப்பா, கூரையிலும் தொங்குதே அப்பா. இனிமேல் கூப்பிடவும் பேரில்லை அப்பா. எப்படி முருகன், சுப்பன், கந்தன், ராமன், கிருஷ்ணன், வேலன் எல்லா பேரும் வச்சாச்சு இல்ல. அதனால சொல்றாரு, ஊரெல்லாம் பிள்ளை அப்பா, உள் வீடு நிறையுதப்பா, கூரையிலும் தொங்குதே அப்பா. இனிமேல் கூப்பிடவும் பேரில்லை அப்பா. அடுத்த வரி பாருங்க, போலேர்னு. பள்ளியில இடமும் இல்லே, படிச்சு வந்தா வேலை இல்லை. பள்ளியறைனா பெட்ரூம். பள்ளியிலே இடமும் இல்லை, ஸ்கூல்ல இடமும் இல்லை. பள்ளியிலே இடமும் இல்லை, படிச்சு வந்தா வேலை இல்லை. பள்ளியறை பெட்ரூம். பள்ளியறை மட்டும் சும்மா பட்டு பட்டு தெரிக்கிதப்பா. ஆண்டவன் பழிய போட்டு அடி வைத்த தடவுங்கப்பா. பாட்டு ஒண்ணு வாடு தம்பி, பசிய கொஞ்சம் மறந்திருப்போம். பாரதத்து தலைநகரில் தேடு தேடு வேலை தேடு தம்பி. பாரதத்து பெருமை தன்னை பாடு பாடு, சோறு எதுக்கு தம்பி. ஒரு வறுமை, படித்து பட்டதாரிக்கு கிடைக்காத அந்த வேலையை வெல்லைன்றதுனால கிடைக்கக்கூடிய அந்த வறுமை, அதுவும் தலைநகர் டெல்லி நகரத்துல. இந்த பாட்டு டெல்லி நகரத்துக்கு மட்டுமில்ல, அன்றைய காலகட்டத்துக்கு மட்டுமல்ல, சோறு இல்லைன்னு தவிக்கிற எல்லா நிமிடங்களிலும், எல்லா உலகிலும், எல்லா நகரங்களிலும் இருக்கிற அத்தனை பேருக்குமான இந்த பாட்டை தான் கவியரசு கண்ணதாசன் சார் கொடுத்துருக்காரு. கே பாலச்சந்தர் சார் வாங்கியிருக்காரு. எம்எஸ்வி சார் அப்படி ஒரு டியூன் பண்ணியிருக்காரு. எஸ்பிபி சார் அப்படி பாடியிருக்காரு. பாட்டு ஒன்று பாடு தம்பி, பசிய கொஞ்சம் மறந்திருப்போம் அப்படின்னு. இதே படத்துல ஒரு டயலாக் வரும், பசி வந்தால் பத்தும் பறந்துவோம். 10-11 பாரதியாரும் போயிட்டார் அப்படின்னு. பாரதியாருடைய புஸ்தகத்தை எடைக்கிடப்போம். கலங்க வைக்கிற காட்சிகள் கொண்ட படம் தான் வறுமை நிறம் சிகப்பு. இந்த பாட்டு வாழ்வெல்லாம் உடன் வரக்கூடிய ஒரு அற்புதமான பாட்டு. வணக்கம்.